அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். டாரட் கார்ட் ரீடர், ரேக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். த மேஜிக் அப்படின்ற புத்தகத்தில் இந்த ஒரு சின்ன கதை வரும். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். த டிஸ்னி வேர்ல்டு அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும், குழந்தைகளுக்கான பூங்கா. ஸோ இதனோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா வால்ட் டிஸ்னி என்ன பண்ணுறாரு, இந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போய் நிறைய பேங்க் கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு லோனுக்காக. ஆனால் எந்த பேங்க்குமே இந்த ப்ராஜெக்டுக்கு லோன் கொடுக்கல. நிறைய பேர், கிட்டத்தட்ட 70 பேங்க் கிட்ட அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் வருஷ கணக்காக இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. லோனுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. கடைசியாக ஒரு பேங்க் மட்டும் இவருக்கு லோன் கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குது. அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு லோன் கொடுக்க அக்செப்ட் பண்ணி காசு கொடுக்குறாங்க. அப்போது வால்ட் டிஸ்னி என்ன பண்ணுறாரு, அந்த டிஸ்னி வேர்ல்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வேலையில் இறங்குறாரு. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கும் பொழுது வால்ட் டிஸ்னி உயிரோட இல்லை. ஸோ அவரோட பையன் தான் அதுக்கு ஓப்பனிங் செரிமனி பண்ணி வைக்கிறாங்க. அப்போது அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, இது உங்கள் அப்பாவோட ப்ராஜெக்ட் தானே, அவர் இல்லாமல் போயிட்டாரு, நீங்கள் தானே இதை ஓப்பன் பண்ணுறீங்க, பாவம் அவரால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்றாரு. அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க. ஸோ வால்ட் டிஸ்னியோட சன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா இதை உருவம் பெற்றிருக்கிறத தான் பார்க்காம இருக்காரு, ஆனால் அவரோட கனவுலையுமே இமேஜினரி வாழ்க்கையிலையுமே விஷுவலைசேஷன்லேயுமே இதை பார்த்து இதுக்கு உருவம் கொடுத்ததால தான் இப்போ இது ஒரு டிஸ்னி வேர்ல்டாக வந்திருக்கு. இதெல்லாம் அவர் எப்பயோ பார்த்து முடிச்சிட்டாரு. அந்த முடித்ததை தான் நம்ம இப்போ உண்மையான ஒரு உருவமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். எங்கள் அப்பா எங்கே பார்க்காம போயிட்டாரு, அவர் பார்த்ததை தான் நம்ம இப்போ உருவமாக பார்த்துட்ருக்கோம், அவர் ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட விஷுவலைசேஷன்றது அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு கிரிப்பாக இருக்கணும். அதில் அந்த காதலன்றது அதுக்கு மேலே அந்த அளவுக்கு 100% இருக்கணும், நம்பிக்கை 100% இருக்கணும். நான் இதை பண்ணியே தீருவேன்ற அந்த ஃபயர் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாமே இருந்தாவே நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அது கண்டிப்பாக நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளை இந்த யூனிவர்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஐயோ இது என்னால் முடியாது, நான் விட்டுடுறேன் அப்படின்னு கிவ் அப் பண்ணுறீங்க. அப்படி பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு டவுட் வந்துடும், செல்ஃப் எஸ்டீம் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு டவுட் வந்துடும். அதுக்கப்புறமா அது எங்கேருந்து நிறைவேறும்? பெரிய பெரிய சாதிச்சவங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லோருமே பெரிய சக்ஸஸ் அடைஞ்சவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. அதற்கு முன்னாடி அந்த காரியத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அதை போடணும். அதே மாதிரி நம்மள மனசுக்குள்ளேயும் அந்த விஷுவலைசேஷனை கொண்டு வரணும். நான் இதுவாக மாறப்போகிறேன் அப்படின்றது நீங்கள் தான் உருவாக்குறீங்க, கடவுள் கொடுக்கறது கிடையாது. சப்போர்ட் இருக்கும், ஆனால் நீங்கள் என்னவா மாறப்போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையாக மாறப்போகுது. விஷுவலைசேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒன் பார்ட்டு தான், ஆனால் அதுக்கே அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நீங்கள் உங்களை என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாக தான் மாற போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னவா மாற போகிறீங்களோ அதுக்கான விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். பலரும் சொல்லுவாங்க, ஒரே கற்பனையிலே வாழ்ந்துட்டுருக்க, கதையாக சொல்லிகிட்ருக்க அப்படின்ட்டு. காதுலேருந்து தூக்கி போட்டுருங்க, ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். நடக்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் நினச்சிருக்கேன், நான் பேசணும் அப்படின்ட்டு. நான் மற்றவங்கக்கிட்ட பேசணும், மற்றவங்க ஸ்டோரியை கேட்கணும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளேயே நான் நினச்சிட்டு இருந்ததை தான் நான் இப்போ உருவம் பெற்று ஒரு தொழிலாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கான விஷுவலைசேஷனை பண்ண ஆரம்பிங்க. 100% நம்புங்க, 100% அதற்காக உழைங்க. மற்றவங்க என்ன சொன்னாலுமே இந்த காதில் வாங்கி இங்கே காதில் விட்டுடுங்க. அதை மூளைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. இந்த குட்டி ஸ்டோரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.